யோ மண்ணாங்கட்டி, என்னங்க? தேரு மேல ஐயர் நிக்கிறாரு, அவர்கிட்ட தேங்காய் வெட்டுற அருவாள் இருக்கு, அது கொஞ்சம் வாங்கிட்டு வா. தெய்வத்துக்கு தேங்காய் வெட்டுற அறிவா எல்லாம் விதிதான். ஓ குடிக்காதீங்க. இந்தாங்க. ஏயா என்னங்க? நம்ம ஊர்ல மாமூலா நோம்பி சாட்டினா மாரியாத்தாளுக்கு வழக்கமா என்ன பலி கொடுப்போம்? 6 கோழி சேவைதானுங்க. இந்த தடவை அது இல்ல, இவனுக்கு தலைதான். கரெக்டுங்க. நான் முன்னால போயிட்டே இருக்கேன், சாமி தேர பின்னால வந்துட்டே இருக்கட்டும், எவன் எதிர்த்து நிக்கிறான்னு பாக்கலாம். வாங்கயா. சின்ராசு, அருவாளை கீழே போடுற. அத்தா, நான் சொல்ற அருவாளை கீழே போடுற. நமக்கெல்லாம் ஆபத்தாண்டவனே சின்ராசு தான். ஆனா அவரை கெடுக்கிறதுக்குன்னு இவ வந்து வாய்ச்சிருக்காளு. என்ன மர்ம மாயம் பண்ணாலும் இது ஒண்ணு மட்டும் சின்ராசு திரும்பவே மாட்டேங்குது. என்னடே மச்சான், மாமா, ஏன்னா தினம் இப்படி மல்லு கட்டிட்டு இருக்கிய, எப்படா மல்யுத்த போட்டு? அடுத்த மாசம் மாமா. இது பாரு, சின்ராஸ் மச்சான்னா ஜில்லாலே முதலாளி பேர் வாங்கின என்ன? கண்டிப்பா வாங்கிடுவோம் மாமா. விட்டுறாத. ஒண்ணு இல்ல கண்ணு, உன் தம்பி டவுன்ல படிச்சிட்டு இருக்கான்ல, படிப்பு செலவுக்கு ஒரு 2000 பணம் கேட்டு கடுதாசி போட்டிருக்கான். நீ செக்கில ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுவேன். ஐயோ, 4 ஏக்கரை பரம்படிக்கு சொல்லு, அதை நான் சீக்கிரம் செஞ்சிருவேன். அதை விட இந்த கையெழுத்து போடுறது ரொம்ப கஷ்டமான வேலையாத்தா. பேசாம நாளில இருந்து இந்த கணக்கு வழக்கெல்லாம் உன் பேருக்கே மாத்தி நீயே கையெழுத்து போட்டுக்கோ. அது ரொம்ப தப்பு. ஏற்கனவே உன் சொத்தை எல்லாம் நாங்க தான் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு ஊருக்குள்ள பரவலா பேசிக்கிறாங்க. அதனாலதான் உங்க ஆத்தா கணக்கு வழக்கெல்லாம் உன் பேர்ல இருக்கணும், உன் கையெழுத்துலாம் எல்லாம் நடக்கணும்னு அதுல ஒரு நீதி நேர்மையை கடைபிடிச்சுக்கிட்டு வருது. ஆமா, ஊர்ல 1000 பேர் 1000 பேசிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க எதுக்கு பெருசுப்படுத்திட்டு இருக்கீங்க? சரி கொடு. ஆமாத்தா, என்ற தம்பி டவுன்ல டாக்டருக்கு படிக்கிறானே, 2000 ரூபாய் அனுப்பிச்சா போதுமா? அவன் 4000 கேட்டு எழுதிருக்கான் கண்ணு, நீ ஒரு 2000 போடு போதும். என்னத்தா நீ டாக்டருக்கு படிக்கிற பையன், கை நிறைய காசு இருந்தா தானே ஒரு சந்தோஷமா படிக்க முடியும். ஆமா, 4000 அனுப்பிச்சிருவோம் மாமா. உன் மனசே மனசியா? ஏனாத்தா 4000க்கு எத்தனை செய்புரு? 4000க்கு 4 செய் வரும். 4 4க்கு 4 4க்கு 4 செய்புறதான். அதேதான். அடாடாடா, என்ன கையெழுத்து! சிக்குதான் கொஞ்சம் நீளம் பத்தல. இந்த வராத்தா. சுகாசி, நட்டாகளி வராங்க. ஒண்ணுமில்ல, என் மகன் மல்யுத்த போட்டுல கலந்துக்க போறான்ல, அது கொஞ்சம் பணம் கட்டணும். போன வாரம் தானே மாமா பணம் கொடுத்தேன். அது முழுது கட்டணும். இந்த வாரம் அட்மிஷன் ஃபீஸ், அடுத்த வாரம் பில்டிங் ஃபீஸ் வேற கட்டணுமே. என்ன மாமா இவ்வளவு ஃபீஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப மொத்தமா எவ்வளவு வேணும்? 1000 ரூபாய் தான்ப்பா. கொண்டா. இந்த மாமா. என்ன மாமா? என்ன பாத்து 1000 ரூபாய்க்கு ஒரே ஒரு சைபர் போட்டிருக்க? ஏன் மாமா, கொஞ்சம் முன்னாலதான் 4000க்கு 4 சைபர்னு சொன்னேன். அப்ப 1000க்கு ஒரு சைபர் தான் வரும். என்ன இழுத்து வாங்க நினைச்சியா? எனக்கு படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், ஆனா பகுத்தறிவு ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளவு சிலுவானமா என்ன யாரும் ஏமாத்திர முடியாது. ஆறுகிட்ட மாறிப்பா. காலையில வேலைக்கு வந்து இன்னொரு கிளம்பிட்டா லீவா? லீவா? சிந்தாசோரத்துல வேலை செய்யறதே இல்ல. அறப்பயிற்சிக்காரன் 3 வருஷமா நல்லா தானே வேலை செஞ்சுட்டு இருந்த, என்ன உனக்கு? ஆமா, சிந்தாசாத்தா கிட்ட யார் வேலை செய்யறது? 3 வருஷமா ஒரே சம்பளம் கொடுக்குறாங்க, ஏத்தவே மாட்டாங்குது. ஓஹோ, இப்ப உனக்கு சம்பளம் தானே ஏத்த வேணும். நான் உனக்கு சொல்ற செய்வியா? என்ன செய்யணும்? ஒண்ணு இல்ல, தலை எடுத்துரு. வேலை பாருங்கடா. உங்களுக்கெல்லாம் வர வர கொஞ்சம் கூட ஒரு பயங்கிறதே இல்லாம போச்சு. வெட்டியா ஊர் நாயம் பேசிக்கிட்டே பொழுது கழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. இதுல வேற சம்பளம் பத்துறது இல்லன்னு அப்பப்ப ஆளு கூட்டம் போட்டு தகராறு வேற. உங்களை இருக்க பேசிக்கிறேன். மண்ணாங்கட்டி, ஏன் மாறிப்ப மொட்டை போட்டு கண்ணு தண்ணி விட்டுருக்கானே, என்ன விஷயம்? நேற்று உங்க ஆத்தாளுக்கு கை கால் குறைச்சல்னு கேள்விப்பட்டதும் நம்ம மாறிப்ப நேர காரமட ரங்கநாதன் கோயிலுக்கு போய் முடிய காணிக்கு கொடுத்துட்டு இந்த கோலத்தோடு வந்து நிக்கிறான். உங்க ஆத்தா மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா கீழிருந்து மேல வரைக்கும் எனக்கே ஒரு கலக்கு கலக்கிடுச்சுங்க. மாறிப்பா,
எனக்கு ஆசாலா இருந்தா கூட இவ்வளவு பாசத்தோட நீ வந்து மொட்டை போட்டிருக்கிய, நீ தாண்டா விசுவாசமான வேலைக்கா. வா மாரிப்பா, வா, கலங்காதரா, பயப்படா, பாடா, வா. கவுண்டருக்கு பாசம் பொங்கி வலிக்குது, அதை பயன்படுத்திக்கோ. போ மாரிப்பா, போ. மாரிப்பா, உனக்கு தினம் எவ்வளவு சம்பளம்? 5 ரூபாய்ங்க. 5 ரூபாய் தானா? மண்ணாங்கட்டி, இன்னையில இருந்து நம்ம மாரியப்பனுக்கு 7 ரூபாய் சம்பளம். இல்லைங்க, ஆத்தா திட்டுவாங்க. யோ, என்னைய ஆத்தா? ஆத்தா கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். என்ன அளவு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறேன். எந்த சாமிக்கெல்லாம் ஒரே நேரத்துல மொட்டை போட்டிருக்கீங்க? நேற்று நம்ம ஆத்தாவுக்கு தலைவரின்னு சொன்னாங்க, அது சீக்கிரம் குணம் அடையணும்னு எல்லாம் சேர்ந்து மொட்டை அடிச்சிட்டோம். மண்ணாங்கட்டி, இன்னையில இருந்து நம்ம தோட்டத்தாளுக்கு எல்லாத்துக்கும் தினக்கூலி 2 ரூபா, இல்ல 3 ரூபா குறைச்சிரு. நிஜமா? நேற்று சாயங்காலம் நான் முடி வெட்டுறதுக்காக நம்ம பார்பர் ஆறுமுகத்தை வீட்டுக்கு வர சொல்லி இருந்தேன். எங்க வீட்லயே 35 பேருக்கு மொட்டை அடிக்க வேண்டி இருக்குது, இன்னொரு நாளைக்கு வர்றேன்னு சொல்லி தகவல் சொல்லி அனுப்பிச்சான். அந்த 35 பேர் இவனுக்கு தான். கோயிலுக்கு போகாமையே உள்ளூர்லயே மொட்டை அடிச்சு எங்க ஆத்தா பேரை சொல்லி ஏமாத்தினாங்களே, அதுக்காக இவங்க இந்த தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, இந்த திட்டத்தை ஏற்பாடு பண்ணவனே நீதான். உனக்கு 6 மாசத்துக்கு சம்பளமே கிடையாது. வாங்க. வணக்கங்க. வணக்கம். அடாடா, மாணிக்கம்பாளையம் ராசார் நம்ம வீட்டுக்கு வரணும்னா கொடுத்து வச்சிருக்கணுமே. உபச்சாரம் ரொம்ப பலமாத்தான் இருக்கு. ஆனா என் பொண்ணு வயசுக்கு வந்து வீட்டுல ரொம்ப நாளா இருக்குது. எப்ப சம்பந்தம் பேச போறீங்க? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? எங்க வீட்டு மாப்பிள்ள துடிச்சுட்டு இருக்காருங்க. நாளைக்கே கல்யாணம்னா கூட அவர் தயாருங்க. தண்ணியே விடுறேன். பாத்துல நின்னு பேசிக்கிட்டு உள்ள வாங்க வாங்க வாங்க. ஏன் சின்ராசு, உனக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது இல்ல? காலாகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து தட்டுப்பட்டு கல்யாணம் முடிச்சுக்க. அட நீங்க வேற, வெளியே சொல்லிக்க முடியாம தினம் நான் படுற அவஸ்தை எவனுக்கு இங்க புரியுது. ஆனா எங்க ஆத்தா ஆடியில பிறந்து அம்மாவாசையில பெரிய மனுஷியான ஒரு பொண்ணு தான் என் ஜாதத்துக்கு சரியா இருக்குன்னு சொல்லிச்சு. அப்படி ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் சரியா அமையவே இல்லை. ஏண்டி உனக்கு என்ன ஆயிப்போச்சு? அவன் நம்ம சமாச்சாரம் அம்மாவாசைக்கு 4 நாளைக்கு முன்ன பின்ன ஆயிப்போச்சு. ஏன் சின்ராசு, எவன் ஆடியில பிறந்து அம்மாவாசையில பெரிய மனுஷி ஆகுறது இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்காதுன்னு? நம்ம சின்ன கவுண்டருக்கு அடுத்த மாசம் கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. என்னையா திடீர்னு ஆர்வம் சொல்றேன்? நெசமாத்தாங்க, மாணிக்கம்பாளையத்துல இருந்து சத்திய கவுண்டர் வந்து வீட்டுல உங்க ஆத்தாட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆத்தாளுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போய் அடுத்த மாசமே நிச்சயதார்த்தம்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்னையா அடுத்த மாசம் நிச்சயதார்த்தங்கிற? பொண்ணு எப்படி என்னன்னு எனக்கு தெரியாதையா? நீங்க இப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்க பேசிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கு தெரியாம நைஸா பொண்ணு போட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ கட்டிக்கு போறவனா, எனக்கு போட்டோ காமிங்க. ஐயோ மண்ணாகட்டி புரியுது வையா. என்ன ஒரு கல்யாண சந்தோஷம் போ. நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு வார்த்தை சொல்றேன். உங்களுக்கு சேவிங் சொல்லி என்ன கூப்பிட்ட உடனே முதல்ல கை கால்லாம் வெட்டா வெட்டான்னு எனக்கு நடுங்கி போச்சு. ஏன்னா ஊருக்குள்ள உங்களை பத்தி ஒரு மாதிரியா பேசுறாங்க, பைத்தியக்காரன் கடிச்சு போடுவாங்க. ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப அமைதியா அடக்க ஒடுக்கமா சாந்த சுரூபியா உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்னங்க சமைஞ்ச பொண்ணு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க, பதிலே வரமாட்டேங்குது. அது சரி, மௌனமே ஒரு பாஷை தானே. பல்றா அப்ப சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா வெத்தலை பார்க்க மாத்திக்கலாம். அட நீங்க ஒண்ணு,
இப்ப பேசுனதே மாத்திக்கிட்ட மாதிரி தானே. இருந்தாலும் சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கு இல்லீங்களா? அப்ப நான் வரேங்க. யாரு பெரிய கவுண்டர் நிக்கிறா போல இருக்கு? இப்ப அவருக்கு தேவைங்களா? எங்க இந்த நாள் திடீர்னு வேலைக்கார பொண்ண கையை பிடிச்சிட்டு இருக்காரு. நேற்றுக்கு கிட்ட அறிஞ்சு சைக்கிள் ஓட்டுறேங்கிறாரு. கண்ணு வேற சாலேசனம் ஆயிடுச்சு.